ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிவா கன்னித்தாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? லைவ் வந்துட்டு இருந்தேன். லைவ் ஏன் வரலை, எதனால் வரல, என்ன காரணம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வருமா வராதா அப்படின்றது தான். சரி, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாவே இருக்கிறேன். ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைங்க தான், அதனால் வந்துட்டு சரி முடிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் தான் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வாரமாக வந்து லைவ் வராமல் இருந்தேன்னா, அது வந்து ஊரில் வந்து கோவில் திருவிழா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. முடிஞ்சது, கோவில் திருவிழா நல்லபடியாக முடிஞ்சது. எங்கள் ஊரில் வந்துட்டு 3 நாள் திருவிழா நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கூழ் ஊற்றிட்டு அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. நான் அதான் பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கும்போது ஃபோனை கையில் வச்சுட்டே இருக்க முடியல பார்த்தீங்களா, அதனால் எடுக்க முடியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிறது மட்டும் எடுத்திருக்கேன். அது போடலாமா என்னன்னு தெரில, வீடியோவா என்கிட்ட இருக்குது. அது மட்டும் ஒரு 5 நிமிஷம் வீடியோவா. எனக்கு பயமாக இருக்குது போடுறதுக்கு, அதனால தான் நான் போடலை. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், பல்லுக்கு தான் ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன். எவ்வளவோ அவங்களும் டாக்டரும் இது பண்ணுறாங்க, சரியாகலை. பல்லு வந்து எனக்கு லைட்டாக சொத்தை இருந்து க்ளீன் பண்ணி அடைக்கலான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பல்லு, அந்த 2 பல்லு, அதில் ஒரு பல்லு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு அடைச்ச பல்லு வந்து எனக்கு என்னென்னா, எதனா கடிக்கும்போது ரொம்ப வலியாகவே இருந்தது. 2-3 டைம் போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம். அப்புறம் அவங்க ஸ்கேன் எழுதுனாங்க, ஸ்கேன் எடுத்தாச்சு. ஸ்கேன்லேயும் கீழே வேர்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்பவும் நல்லா தான் இருக்குது. பல்லுமே ரொம்பலாம் ஒன்றும் சொத்தையாகலை, லைட்டாக தான், மேலோட்டமாக தான். ஆனால் ஏன் தெரியல, வலிக்கு. இப்போ லாஸ்ட்டாக நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் சிகிச்சை பண்ணலாம், அதுதான் ஆப்ஷன் இனிமேல், அது தான் இருக்குது. பண்ணிவிட்டு வேணால் கேப் போட்டு விட்ருலாம், கேப் போட்டால் வலி இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் யோசிச்சுட்டு நேற்றே ஸ்டார்ட் பண்ணலான்னாங்க. நாங்கள் வந்து நேற்று வேண்டாம், ஏன்னா அதுவும் நிறைய செலவாகுன்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 20,000 ரூபாய்க்கு மேலே ஆகும்னாங்க. காசு ஒரு பக்கம், நிறையா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்கிறப்போ நம்ம வந்து பட்டுன்னு அதில் போய் இறங்க. நாங்கள் அதனால தான் யோசிச்சுட்டே இருந்தேன் இவ்வளோ நாள். 1 மாதம் போன மாதமே நாங்கள் வந்து அதெல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்துட்டேன். சரி, இன்றைக்கி வேறு வழி இல்லை, ரொம்ப நாள் எவ்வளோ நாள் தான் வலியை வச்சுட்டு சாப்பிட முடியாமல் இருக்கிறது அப்படின்றதுனால வந்துட்டு சரி பண்ணலாம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வேர் சிகிச்சை பண்ணிவிட்டு கேப் போட்டுக்கலாம், காசு ரெடி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற பிளானில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எப்போ போவோன்னு தெரியாது. ஏன்னா ஓவர் தாங்க முடியாத வலிலாம் கிடையாது, நமக்கு சாப்பிடும்போது மட்டும்தான் வலி. சாப்பிடும்போது கடிச்சிட்டோன்னா எதனா வந்து போய் மாட்டிடுச்சுன்னா வலி. மற்றபடி நைட்டு திடீர்னு பார்த்தா தூங்கும்போது ஒரு சில நாள் வலி வருது. அதுதான். அப்புறமா இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். மல்லிகை பொருட்கள்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த இதுக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நிறைய பொருளுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எனக்கு வந்து அண்ணா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அதனால் அதில் உள்ள மல்லிகை பொருட்கள் கொஞ்சம் இருக்குது. துவரம்பருப்பு, மிளகு, கடுகு, சீரகம், இதெல்லாம் வந்து நிறையா, மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்துட்டு 1/2 கிலோ அந்த மாதிரி வந்து போன மந்த் வந்து எனக்கு அண்ணா ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து இருக்குது வீட்டில், அதனால் மீதி பொருட்கள் வாங்கலாம். இல்லாத பொருட்கள் நிறையா இருக்கும் இல்லையா, உளுந்தம்பருப்பு தேவைப்படும், சிறுபருப்பு, அந்த மாதிரி பொருட்கள் வந்து நான் எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு நான் வாங்கிட்டு ஏன்னா நான் வாங்கினேன்றதை இந்த வீடியோலேயே நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வரலை லைவு அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. ஏன் கேட்கல? அப்போ என்னை பிடிக்கலையா? என்னை தேட மாட்டிங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க? 31,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் கூட ஏன் லைவ் வரல, என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் உங்கள் மேலே நிறையவே பாசம் வச்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன். நான் வந்து லைவ் வந்து இனிமேட்டு வந்து வர வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் வீட்டில் பேசிட்டு. ஆல்ரெடி இது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக வரலாமா வேண்டாமா, ஐயோ என்ன பண்ணுறது, இவ்வளோக்குலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சேனல் ஆச்சே, விடக்கூடாதுன்னு லைவில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா, லைவில் எங்களுக்கு ₹1 கூட எனக்கு ஆட் ஆகலை. யாரோ இப்போ வந்துட்டு யாருனாச்சும் மெம்பர்ஷிப்லையோ இல்லை சூப்பர் சாட்டோ எது மாதிரி ஏதாவது கிஃப்ட் இப்போ வந்திருக்கு, அந்த மாதிரி எதனா பண்ணுனா தான் எனக்கு அதில் எதனாச்சும் இருக்கே தவிர மற்றபடி வந்து எனக்கு காசு இல்லை. நான் காசுக்காக தான் லைவ் வரேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது, அதுவும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு வேண்டாமேன்னு சொல்லி நானும் எங்கள் வீட்லேயும் பேசிட்டு முடிவு பண்ணி வேண்டாம்
அப்படின்னு சொல்லி கோவில் திருவிழா டைம்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம வந்து இனிமேல் வந்து லைவ் போக மாட்டோம் அப்படின்றது. சரி உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, அதையும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், எல்லாத்தையும் சொல்லணும். அதனால் வந்துட்டு இப்படியே என்ன மறந்துடாதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ ஏதாவது எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச விளாகுங்க எடுத்து போடுறேன். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் சொல்லுங்கள். வீடியோ மூலியமா, வீடியோவில் கமெண்ட் மூலியமா எங்கூட பேசிக்கோங்க சரியா? பேசாமல் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. நான் உங்களை மறக்கவே மாட்டேன், நீங்களும் என்ன மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னன்ட்டு நான் வாங்கிட்டு உங்கள் கூட வர 2 பேரும் சேர்ந்து இருந்து சொல்லணும்னு நினச்சோம், வரலன்றது. கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியில் போயிருக்காங்க. சரி ஓகே, என்னைக்காவது முடிஞ்சால் வருகிறேன். 2 பேரும் தான் வருவோம். இனிமேட்டு தனி லைவ் நான் வரவே மாட்டேன். முடிஞ்சால் 2 பேரோட நான் லைவ் வருவேன். நானும் அவங்களும் வருவோம் சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காரணம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து அதில் வந்து 1 மணி நேரம் அப்படியே வந்து உட்காந்துருக்கேன், என்னால் முடியல. உண்மையிலே என்கிட்ட வந்து யாரும் தப்பாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் எதுவும் பண்ணல. நல்லா ஜாலியாக தான் எல்லோரும் பேசுகிறீங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து முடியலை உட்கார்றதுக்கு. உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன்றது. எனக்கு அது மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப நேரம் அந்த உட்கார்றது அதெல்லாம் வந்து வேண்டாமே அப்படின்ற மாதிரி நானாகவே முடிவு பண்ணியிருக்கேன். நானும் அவங்களும் பேசி, அதனால் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ இதில் நான் என்னென்ன வாங்கினேன்றதை இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் எங்கள் வீட்டுக்கு நான் எவ்வளோ செலவாகுது, இது மேற்கொண்டு நான் என்னென்ன வாங்குறேன்றதையும் இதில் அட்டாச் பண்ணுவேன் சரிங்களா? ஓகே பாய். வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எழுதி கொடுத்த பில்லு. இது வந்து அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பில்லு. கம்மியாக தான் வரும்னு நினச்சேன், ஆனாலும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இதில் எவ்வளோ பொருள் எழுதலை தெரியுமா? எப்படி காட்டுறது? எஞ்சின் என்னாலாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்படியே பண்ணலாம். தெரியுதா? 2 kg 1 மந்த்துக்கு ஃபுல்லாக தேங்காய் சட்னியாக அரைச்சா உடச்ச கடலைக்காய் ஆகுது 1.5 கிலோ கடலை. இது வந்து குருமா செய்கிறதுக்கு, சப்பாத்திக்கு குருமா செய்கிறதுக்காக. இது வந்து ஸ்நாக்ஸுக்கு. இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அதுக்காக எனக்கு 2 கிலோ ஒரு சில நாள் 10வது நடுவு வாங்குவேன். நெய் பொங்கல் செய்கிறதுக்காக, வெண்பொங்கல் செய்வோம் இல்லையா, அதில் நெய் தாளிக்கிறதுக்காக. பச்சரிசி, இது பயிறு, சோப்பு 4 துணி சோப்பு. இந்த லிக்விட் ஊற்றி வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிடுறதுனால அதிகமாக நம்மளுக்கு சோப்பு தேவைப்படாது. வேறு என்னது, பவுடர். இந்த பவுடர் யூஸ் பண்ணுறோமா, அதனால. இது பாத்ரூம் கழுவுறதுக்கு. இது 1 மாதம் ஃபுல்லாக வரும் எனக்கு. 1 மாதம். ஆமாம், நான் 5 பேருக்குள்ளேயே சமைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன்னா 1 மாதம் வரும். வீட்டுக்கு நிறைய பேர் வராங்கன்னா இது பத்தாது. 1 செகண்ட். சீனி சூப்பர் மார்க்கெட் அங்கே போனேன்னா நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துடுவேன், அதனால் இது அவ்வளோவா தேவைப்படாது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பால் பாயசம் செய்ய போகிறோம், அதனால தான் இந்த சீனி வேணுன்றதுனால வாங்கிட்டு வர சொன்னேன். பெருங்காயம், அப்பளம். நான் அதிகமாக வந்து அந்த பொடி இந்த பொடியெலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த சாம்பார் பொடி மட்டும் யூஸ் பண்ணுவேன், சக்தி சாம்பார் பொடி மட்டும்தான். வேறு எந்த பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே நானே போட்டு அரைச்சிட்டேன். இது வந்து பொக்கிஷம், யாரும் நீங்கள் பார்க்கக்கூடாது.
சால்ட்டு, கல் உப்பு சால்ட்டு 2ம் வாங்கியிருக்கேன். தூத்துக்குடி வந்துட்டு முன்னாடிலாம் அங்கேருந்து உப்பு வாங்கிட்டு வருவேன். இப்போல்லாம் கிடைக்கிறதே கிடையாது, அங்கேயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரியா. அதனால் இங்கேயே வாங்கிப்பேன். அப்புறம் வெந்தயம், இது வந்து ஃப்ரீ போல், இதுக்கு ஃப்ரீ ரவை. அப்புறம் வந்து இந்த மைசூர் சாண்டல் சோப்பு வந்து எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் வந்துட்டு முல்தானி மிட்டி சோப்பு யூஸ் பண்ணுவோம். பாயாசத்துக்கு பார்த்தீங்களா, ஜவ்வரிசி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஒரு தடவை கூட செஞ்சுருக்கேன் ஜவ்வரிசியில் ஒரு ரெசிபி, சங்கு பூலாம் வச்சு. அதனால் அது வாங்கினது இருக்குது, அதனால் இது மட்டும் வாங்கி. இது வந்து ஃப்ரீ. இப்போ அதுக்கு இது முந்திரி. மீனாட்சி அக்கா வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஷாம்பு வந்து எங்கள் சின்ன பாப்பா யூஸ் பண்ணுவான். ஷாம்பு இல்லை, செக் பண்ணணும் இதில் போட்டிருக்காங்களா இல்லையான்னு. ஷாம்பு எழுதுனேன், ஷாம்பு இல்லை, வரவே இல்லை. சேமியா, அவ்வளோதான். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2493 ரூபா வந்திருக்கு. இது இல்லாத இன்னும் டிஃபன் ஐஸு, சமையல் எண்ணெய் இருக்கு. சமையல் எண்ணெய் வந்து நாங்கள் வந்து செக்கு எண்ணெய் வாங்கிடுவேன், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் வந்துட்டு. டிஃபன் அரிசி மெயின் பெரிய அமௌண்ட் அது இருக்குது, எண்ணெய் இருக்குது. இது இல்லாத நாங்கள் போடுற உடம்பு சோப்பு இதெல்லாம் தனித்தனியாக வெளியில் வாங்கினால அதெல்லாம் இதில் இல்லை. இவ்வளவும் எனக்கு 1 மந்த்துக்கு வந்து எல்லாமே வந்துடும், எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் காலியாகாது. 2493 ரூபா. இதில் வேறு ஷாம்பை காணும், நான் ஷாம்பு சொல்லணும் பாப்பாவுக்கு. இவ்வளோ தான் எங்கள் பட்ஜெட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பட்ஜெட்டு. இவ்வளோக்குள்ளே முடிச்சிடுவோம். தாராளமாக செலவு பண்ணுறேன்னா இல்லை சிக்கனமாக செலவு பண்ணுறேன்னு நீங்கள் தான் செலவு போகிறீங்க. நான் இப்படி தான் இருந்து பழக்கமாயிடுச்சு. இது இல்லாத வெளியில் எங்கன்னா கடைக்கு போனேன்னா கொஞ்சம் திங்ஸ்னால் என்னது வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா அது வாங்குவேன். வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எல்லாமே இதிலே வாங்கிடுவேன். நட்ஸு மட்டும் தான். நட்ஸு அவங்க ஏதாவது பிஸ்கெட் ஐட்டங்கள் கேட்டால், பிஸ்கெட் ஐட்டம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், அவங்க கேட்டால் ஏதாவது வாங்கி கொடுத்தேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் எங்களுடைய இது. நான் லைவ் வந்து வரலை ஃப்ரெண்ட்ஸு, சாரி. எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு லைவ் வர மாட்டேன். எதாக இருந்தாலும் லாங் வீடியோ பார்த்து எனக்கு அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கான வீடியோவாகவும் உங்களுக்கு வரும். ஓகே, எங்கள் பட்ஜெட் ஃபேமிலி இவ்வளோ தான். நீங்கள் யாருன்னா எதனா சொல்ல விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டன் வரும், ஆன் பண்ணி விடுங்க. பாய். அந்த பொக்கிஷம் வந்து யாருக்காவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், திரும்ப ஒரு வீடியோவை போட்டுறேன்.